சிம்பு வந்து கொன்னுட்டதா சொன்னாங்க படத்துல. கிளைமேக்ஸா சொல்லிட்டீங்க, ஏங்க இப்படி கிளைமேக்ஸ்ல வெளியே சொல்றீங்க? அது ஒண்ணு கோவம் எனக்கு. அப்பெல்லாம் மணிரத்னம் யாரா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளவு டென்ஷன் ஆச்சுங்க. நல்லாவே இல்ல, ஸ்மெல் அடிக்குது. ஆடியன்ஸ் காசு கொடுத்துட்டு வந்து பாக்குறான். சோ நீங்க அந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வைங்க. இது ஜஸ்ட் ரிக்வெஸ்ட். கவலைப்படாத, ஜனநாயகன் ட்ரெய்லர் வருது. அப்போ வந்து எப்படியோ அவனுக்கு சீட்டை உடைப்பானுங்க. புதுசு மாத்திக்கலாம். ஏரமன் மியூசிக்லாம் அதான்டா அது 5 போக பூவு. அது அந்த ஒத்த வரைக்கும் அழுக வைக்கிறாருடா. தங்கச்சி முத்தமலை சாங்கு ஒரு பிட்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க, ஃபுல்லா போடல. ஏன்னா படம் லென்த் ஆயிடுச்சு. அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு? அவுட் ஆஃப் 10 எனக்கு பிடிக்கலங்க. இது ஆக்சுவலா கமலோட கதை தான். இது அமர் ஹைன்னு ஒரு அவரோட நாயகனோட செகண்ட் பார்ட். ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட். அவர் 400 ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு போல ஒரு டேப்ல. அதுல இருந்து ஒண்ணு எடுத்திருக்காங்க. அது மணிரத்னத்துக்கு தெரியாத போயிட்டு இருக்கு. அவர் வச்சு செஞ்சு விட்டு அனுப்பிச்சிட்டாரு. அவரை மணிரத்னம் ரிட்டையர் ஆகிறது நல்லது இல்லைங்க. மூவி ஒன் டைம் வாட்சபிள் தான். மொக்கையா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். கிளைமேக்ஸும் அந்த அளவுக்கு இல்ல. சிம்பு இறந்துடுறாரு, அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்ல. ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. பட் மியூசிக் எல்லாமே ஆல்ரெடி கேட்ட மியூசிக் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியல. அண்ட் ட்ரெய்லர்ல வந்து நாம ஒரு ட்ரெய்லரோட எக்ஸ்பெக்டேஷன் மூவில இல்ல. ட்ரெய்லர்ல ஒரு ஹைப் கொடுத்தாங்க, அது மூவில இல்ல. ஆக்சுவலா படத்துக்கு வந்தவங்களுக்கு தக்கா இல்ல வந்து படம் பார்க்க வந்தவங்களுக்கு தக்கா இல்ல படமே தக்காதுதான்? படமே தக்கதான் இருக்கு. படமே தக்கதான் இருக்கு. ஓகே, ட்ரெய்லர்ல வந்துட்டு நாம் அபிராமி த்ரிஷா அவங்களுடைய நடிப்பு காம்பினேஷன் ஓகே தான் சொல்லலாம். ஓவராலா ஓகே தான் இருக்கு. சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல, வேஸ்ட் தான். அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு? அவுட் ஆஃப் 10 எனக்கு பிடிக்கலங்க. என்னங்க ஆச்சு? ஒய் என்னாச்சு? உள்ள வாங்க. எஸ்டிஆர் செத்தது எனக்கு பிடிக்கலங்க. எதுக்காக செத்தாங்க? ரிவெஞ்ச் கரெக்ட்டா? கமல் சாவடிக்கல, அவரே செத்துட்டாரு. ஆக்சுவலா மூவில யார் வில்லன் ரோல் பண்ணிருக்காங்க? கமலா இல்ல எஸ்டிஆர் வில்லனா இருக்காரா? எஸ்டிஆர் பண்ணது கொஞ்சம் தப்புதான். எஸ்டிஆர் பண்ணது தப்புதான். ப்ரோ, நாயகன் படம் பாத்துக்கிறீங்களா? நாயகன் மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. ஆனா நாயகன் மாதிரிலாம் இல்ல. ஏன்னா இந்த நாயகனோட ரிசெம்பிளன்ஸ் தெரியுது. த்ரிஷாவை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரது, அது மாதிரி நாயகனோட ரிசெம்பிளன்ஸ் நிறைய தெரியுது. அடுத்த நாயகன் எஸ்டிஆர்ன்றாங்க. நம்ம ட்ரெய்லர் வந்து பார்த்தல, இதுமே நான் தான் ரங்கராஜ செட்டியார் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். வந்ததுக்கு மூவி எஸ்டிஆர் செட்டது ஒரு பெரிய டிசையா இருக்கு. எல்லாமே ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கு. மியூசிக்கா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ப்ரீவியஸா பார்த்த மாதிரியே தான் இருக்கு. அண்ட் சின்மை சாங்லாம் நம்ம வந்து ரொம்ப வெயிட் பண்ணோம். ஆக்சுவலா நான் அதுக்கு தான் வந்தேனே. பட் அந்த சாங்கே இல்ல. அந்த சாங்கே மூவில இல்லவே இல்ல. ரொம்ப டிசப்பாயிண்ட். டீ பாடி இருக்கதா சொன்னாங்க. இல்ல, தூக்கிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க எங்களை. ஏங்க அந்த இந்த ட்ரிபிள் ஏ படத்துல ஓப்பனிங் சீன் தெரியல, அதை தினமும் பார்ப்பேன் நான். ஆனா இதுல ஒரு சீன் தான் நல்லா பார்க்க முடியாது. ஹைலைட்ஸ் கூட வருது இல்லையா? வந்தா ராஜாவாதான் வேற கூட நல்லா இருந்துச்சு. ஒரு மாஸ் இருந்துச்சு. எங்க மாஸ் இது எதுவுமே இல்லையா? என்னங்க இது படமா? என் தலைவனை எதுங்க அசிங்கப்படுத்துறீங்க நீங்க? எல்லா படத்துலயும் கூட்டம் சாவடிக்கிறீங்க. மணிரத்னம் அப்படி பண்றாரு. நிறைய படம் உள்ள இருக்க மாதிரி சொல்றாங்க. ஏங்க எல்லா படமும் இருக்கு. விடாமுயற்சி எல்லாம் இருக்குது. கேட்டீங்களா இல்லையா? விவேகம் டூலா இருக்கு, விடாமுயற்சிலாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அஜித் சார் வாரிசு இது கூட இருக்கு. கோட் இருக்கு. செக்கச்ச வந்த வானம் இருக்கு. விஜய் சேதுபதி காமெடி கூட இருக்கு. இந்தியன் 2 உள்ள வந்துருது. ஆமா, ஒரு போலீஸ் ரோல் இருக்கு. நான் கேக்குறேன், அதுதான் இந்தியன் 2. இந்தியன் 2ல பார்த்தனா ஒரு சிபிஐன்னு ஒருத்தர் இருப்பாரு. நம்ம பாபி சிம்மா. அவர் யாரு இருக்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது, ஆடியன்ஸ்க்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது. இதுலயும் அசோக் செல்வன் ஒரு பேரு இருக்காரு. ஏன்னே தெரியல. ஏன்னா ஒரு தங்கச்சியை காட்டணும், அதுக்காக தூக்கிட்டு வந்து ஹீரோயின் போட்டாங்க. சண்டை போடுறாங்க. ஒரு இடத்துல போலீஸ் வரல. நாயகன் இருக்காரா இல்லையா? ஒண்ணே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்தியன் தாத்தா இது மணிரத்னம் படம். மணிரத்னம் படங்க. அது மணிரத்னம் படம் கிடையாது. மணிரத்னம் படம் டோட்டலா வந்து மணிரத்னம் தான் ஏத்துக்கணும். இல்ல இது பார்த்தானே யாரும் வரமாட்டாங்க. மூவில ரொம்ப லாக். படமே ரெண்டு ஆஃப்மே லாக் தான். ரொம்ப பிளாட் லைனா இருக்கு. ரொம்ப ஈஸி ஜட்ஜபிள். குழந்தைய கூட்டு போனா கூட அடுத்து தான் நடந்துதான் வரும். ஆமா, இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர எக்ஸ்போஜரா இருக்காங்க. அவன் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் பார்த்து வேற லெவல்ல இருக்கான். எனக்கு பிடிச்சிருந்தது வந்து டிஓபியும் மியூசிக்கலும் பிடிச்சது. பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாங்ஸ் வந்து ரஹ்மான் அழகா பண்ணியிருந்தாரு. 5 பூவை வந்து நல்லா ரொம்ப எமோஷனல். அது ஆக்சுவலா கிளைமேக்ஸ்ல வந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியா இருந்தது. இதெல்லாம் எப்பயும் போல எப்படியோ உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பேன்.
அவருடைய வாய்ஸ்ல கேட்டவனே எனக்கு ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும். லியோட சாங்ஸ் வந்து படத்துல இல்ல அப்படிங்கிற சொன்னாங்க. ஆமா, சாங்கே வந்து தூக்கிட்டு லியோட வெர்ஷனும் இல்ல, அந்த சின்மயோட வெர்ஷனும் இல்ல. சின்மை வந்து அந்த முத்தமலை சாங் பாடிருந்தாங்க. சின்மை பாடினதுக்கு அப்புறம் தான் வந்து படத்துல அந்த சாங் தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. இல்ல அது எந்த அளவுக்கு அது அவங்க ஆக்சுவலா அபிஷியலா பாடல. ஒரு ஆடியோ லான்ச்ல ரெகுலரா வந்து காசு கொடுத்தா நான் கூட தான் போய் பாடுவேன். சோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட் அவர் 400 ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு போல ஒரு டேப்ல. அதுல இருந்து ஒண்ணு எடுத்திருக்காங்க. அது மணிரத்னத்துக்கு தெரியாத போயிட்டு இருக்கு. அவர் வச்சு செஞ்சு விட்டு அனுப்பிச்சிட்டாரு. அவரை மணிரத்னம் ரிட்டையர் ஆகிறது நல்லது. அவருக்கு நல்லதோ இல்லையோ, எங்களை மாதிரி எஸ்டிஆர் கண்ணிங்களுக்கும் ஆண்டவர் கண்ணிங்களுக்கும் நல்லது. ஏன்னா அவரு நாயகன் ரேஞ்சுக்கு வருமா இந்த மூவி? நோ சான்சஸ். எப்படி இந்தியன் 2 கம்பாரிசனே கிடையாது இல்லையா? சோ மீன்வேல் அதே மாதிரி இது நோ கம்பாரிசன். அது அங்கதான், இது இங்கதான். செகண்டா அது இன்ட்ரோல எகிரி குச்சிருப்பானுங்க. இல்லைன்னா ரொம்ப ரிஷா மேமோட பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லாத ஆணி இல்லையா அது. அபிராமி அவங்களோட இந்த மாதிரி ஆடுது இல்ல, அது தேவையில்லாம வச்சுருக்கீங்களே இதெல்லாம். அதே மாதிரி தாங்க அது எடுத்துட்டாலும் அந்த ஜம்ப் இருக்குல்ல, ஒன்னும் அப்படியே பிளாட்டா தான். ஏன்னா படமே பிளாட்டா இருக்கு. நம்ம என்னன்னா ஆமா இல்ல ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு ஜோஸ் கிரியேட் பண்ணணும்ல, உள்ள உட்காந்து ஒரு கிளுகிழுப்பு கிரியேட் பண்ணணும் ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஓகே ஆகல. அது சுந்தர் சி கரெக்டா பண்ணுவாரு, மணிரத்னத்துக்கு கண்டிப்பா வராது. ஓகேவா? அதனால அது தேவையில்லாத ஆணின்ற மாதிரி. அபிராமி மேம்க்கும் கமலுக்கும் இருக்க அந்த காம்போ, அந்த கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அது நல்லா விருமாண்டில பார்த்த மாதிரி இருக்குமா? இல்ல அது கொஞ்சம் சட்டிலா இருக்கு. இது சட்டிலா தான் இருக்கு. அதான் நம்ம ஆண்டவர் பேசவே விட மாட்டார்ல, போய் லபக்கு கடிச்சிருவாரு. சோ அந்த விஷயத்துல என் தலைவன் கெஸ்ட். அதனால வந்து அது நல்லா இருந்தது. ரிஷா போர்ஷன் கொஞ்சம் அஃபேர் தான் வச்சிருந்தா ஓகே. அதனால எனக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு வேணா தரேன். 10 எல்லாம் 5க்கு 2.5 அது. ஓகே 5க்கு 2. அதுவும் டிஓபி மியூசிக்கல் சார். அதுக்காக 200 கொட்டம் வாட்ச் நான் 250 ரூபா கொடுத்தாங்க. 10க்கு 45 ரூபா பேக் வைக்கிறதுக்கு வாங்கிட்டானுங்க. அது நல்ல வேலை, அது பஸ்ல தான் வந்து அதான் தப்பிச்சுனாரு. கண்டிப்பா தக்காதான் இருக்கு, கொஞ்சம் டாக்காவும் இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷனை நம்பி உன்னை எடுத்து வளர்த்தவனுக்கு நீ அடுத்தவன் பேச்ச கேட்டு துரோகம் பண்ணுனா உனக்கு என்ன கிடைக்கும்ன்றத அதை சொல்லி இருக்கிறாரு. இருந்தாலுமே நம்மவர் இதுவரைக்கும் அவ்வளவு தனக்கு ஈக்குவலா ரேஞ்சுக்கு ஆர்டிஸ்ட வச்சு நான் பண்ணி பார்த்ததில்ல. ஆனா சிம்புக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஓகேவா? நல்ல இடத்துல வந்து சென்ற இடம் சிறந்த இடம்ன்ற மாதிரி அவருக்கு ஒரு நல்ல இடத்த வந்து பிடிச்சு கொடுத்துருக்காரு நம்மவரு. அந்த கதையில வந்து லைட்டா வேணா செத்துருக்கலாம். ஆனா அது ஏன் செத்தோன்றத உணர்ந்து சாவறப்ப அது ரொம்ப வலியா இருக்குது. அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. மற்றபடி படத்துல எந்த குறையும் இல்லை. அன்பரி ஃபைட்டா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் இசையாகட்டும், 5 வகை பூவே அந்த பாட்டா இருக்கட்டும், விண்வெளி நாயகனா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பா இருக்கு. இந்த நேரம் நம்ம தமிழனை வாழ வச்சு இந்த தக் லைஃபை வந்து புகழடைய வச்சு மற்றவங்க வாயை அடைக்க வைக்கணும்ன்றதான் என்னோட ஆசை. அது வந்து கரெக்டா பூசையா முடிச்சிருக்காங்க. ஓகேவா? வேற என்ன, ரெண்டு ஹாஃபுமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாஸ்ட் அழுக வச்சிடுறாங்க முடியிறப்ப. ஏன்னா விண்வெளி நாயகர் அவ்வளவு உயரத்துல போனா கூட அவரு மறுபடியும் எந்திரிச்சு வருவாரு, பீனிக்ஸ் பறவையா எந்திரிச்சு வருவாருன்றத சிம்பாலிக்ஸா காட்டியிருக்காங்க. 2 பாட்டுமே நல்லாதான் இருக்கு. யாராவது எஸ்டிஆருக்கு வந்து அவ்வளவு பெருசா ஸ்கிரீன் பிளேஸ் கொடுக்கல அப்படிங்கிற? இல்ல எஸ்டிஆருக்கு தான் நிறைய ஸ்கிரீன் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவர் வந்து தப்பான நாசர் சாரோட பேச்ச கேட்டுட்டு நம்மவரை வந்து, அதாவது சக்திவேல் நாயக்கரை அழிச்சிட்டு அமரனா இருக்கிற நம்ம சக்திவேல் நாயக்கனா வரணும்னு நினைக்கிறாரு. அதோட ட்விஸ்ட் தான் அவர் லாஸ்டா செத்து போறாரு. ஓகேவா? அது வந்து கதைக்காக எடுத்திருக்காங்க. கதையில கூட ஒரு நெகட்டிவ் கதை சொல்லி பாசிட்டிவா முடிக்கிறதுக்கு கூட ஒரு கட்ஸ் இருக்குதுன்னா அது மணிரத்னம் சாருக்கு இருக்குடா. அவ்வளவுதான். பல வருஷம் கழிச்சு ஒரு 2 பேரோட காம்போ வருது. அந்த காம்போ என் காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்பயுமே வந்து டானு கெட்டவன் சொல்றதுக்கு பதிலா டானு கூட இருந்தவன் திடீர்னு எப்படி கெட்டவன் ஆகி திடீர்னு எப்படி செத்து போயிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். ஓகேவா? அதான் நாயகன் 2 மாதிரி இருக்காது. நாயகன் 2 மாதிரி கதை ஸ்டார்ட் ஆச்சு. நாயகன் கதை வேற, இது வேற. ஓகே? ஆமா. அதான்டா அது 5 வகை பூவே அது அந்த ஒத்த வரைக்கும் அழுக வைக்கிறாருடா. தங்கச்சி முத்தமலை சாங்கு ஒரு
பிட்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க, ஃபுல்லா போடல. ஏன்னா படம் லென்த் ஆயிடுச்சு. பார்த்தோனே முடிஞ்சிருதாமே என்னது அந்த பாட்டு ஆ. மழை வர சீனோட லைட்டா நான் என்ன சொல்றேன், நீ என்கிட்ட கேட்கறதுல நீ ஒரு 500 செலவு பண்ணி படத்தை பாரு, படத்தை பார்க்கணும். இப்ப அடுத்து போய் பார்த்துட்டு வந்து பேசு. ஓகேவா? நீ மத்த கருத்து கேட்டா ஓகே, அவ்வளவுதான். இவனை கேள்வி படத்தை நீ பார்க்க வேண்டிய கேள்வி கேட்கிறேன். இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. இவ்வளோ ரொம்ப எக்ஸ்பிரஷன் பண்ணி அந்த ஒரு ஃபீலில் வந்துட்டு டோட்டலாக அது வேறு மாதிரி கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சும்மா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சுங்க. டைலாக் வரியாவே போகிற மாதிரியே இருந்தது, அந்த ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே. டெக்னிக்கலாக 100% படம் சூப்பர். டெக்னிக்கல் வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே உங்களுக்கு அந்த கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், சில அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ அக்யூரேட்டாக ஒரு டெக்னிக்கலாக கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் டோட்டலாக நம்ம ஒரு என்ஜாய் ஒரு விஷயம் வந்திருக்கோம்ல, அந்த எதிர்பார்ப்பு வந்து டோட்டலாக இல்லை. நாயகன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்கை தான் நம்ம அளவுக்கு அதிகமாக ரசித்தோம். அந்த டைலாக்கோட சேர்ந்து அந்த சென்டிமெண்ட்டான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படி ரசித்தோம். அந்த ஒரு ஃபீல் வந்து இதில் எனக்கு மிஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கமல் வந்து ரொம்ப செல்ஃபிஷா படம் யோசிச்சிருக்காரு, அவருக்காக மட்டுமே படம் இருக்க மாதிரி எடுத்திருக்காரு. இல்ல ஆக்சுவலி இந்த படம் வந்து எஸ்டிஆருக்கான படங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு டோட்டலா வந்து எஸ்டிஆர் கம்பேக் படம் இந்த படம். எனக்கு வந்து மத்த யாருக்குமே ஃபேஸ் கொடுக்கல. உண்மையை சொன்னா எஸ்டிஆர் கொடுத்த ஸ்பேஸ் வந்து வேற யாருக்குமே கொடுக்கல. ஒரு கமலஹாசனை எதிர்த்து போராடுற ஒரு போலீஸ்மேனுக்கே அந்த அளவுக்கு அசோக் செல்வன் வர்றாரு, பட் அந்த 4 சீன் தான் வர்றாரு. அந்த அளவுக்கு இல்லை. த்ரிஷா மேமுக்குமே அந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸோ ஒரு கேரக்டரோ கொடுக்கல. அவ்வளோ அழகா செம்ம அழகா கட்டியிருக்காங்க. பட் அந்த ஸ்பேஸ்ன்னு ஒரு விஷயம் இருந்தால் தானே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வரும். ரெண்டாவது ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, விண்வெளி நாயகன் சாங் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதாவது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அந்த ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். கடைசி வெளியில வரும்போது அந்த சாங்கை போட்டதான் ரொம்ப வருத்தமா இருந்தது. முத்தமலை சாங் பிளேஸ்மென்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இல்லங்கிற இல்லவே இல்லை, நான் கவனிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லுங்களேன். ஒரு 4 லைன் வருது ஒரு சீன். அப்ப அந்த லைனுக்கு அப்புறம் அடுத்த கதை போயிட்டே இருக்கு. திருப்பி அந்த 4 லைனுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 4 லைன் கண்டினியூட்டி ஆகுது. உங்களுக்கு பாட்டுனா ஃபுல்லா அந்த கண்டினியூட்டி கிடைச்சாதானே உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். சும்மா 4 லைன் அங்கங்க பிட்டா வச்சா எந்த பாட்டு நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஜெஸ்ஸியை கூட்டு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஐட்டம் மாதிரி பண்ணி விட்டு சிஎஸ்கே ஜெர்சியா படத்துல தக்கான மொமெண்ட்ல என்ன த்ரிஷா அழகா இருக்காங்க. நான் வந்து சீட்டு எட்ஜிலே தான் உட்காந்துருந்தேன். முக்கியமான பாயிண்ட் இதை தியேட்டர் நிர்வாகம் தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. தியேட்டர் நிர்வாகம் நோட் பண்ணுங்க. நான் தியேட்டர் சீட்டு எட்ஜிலே தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா சீட்டுக்கு பின்னாடி சாய முடியல, ஸ்மெல் அடிக்குது. ஏற்கனவே நம்ம பசங்களுக்கு பிரச்சனை, டாண்ட்ரஃப் வருது, முடி கொட்டுது, 1008 பிரச்சனை தான் சீட்ல உட்காந்து பாக்குறான். நீங்க ஏன் சீட்ஸை மெயின்டைன் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டுது. தயவு செய்து ருக்மிணி நான் போனேன், சீட்ஸ் நல்லாவே இல்லை, ஸ்மெல் அடிக்குது. ஆடியன்ஸ் காசு கொடுத்துட்டு வந்து பாக்குறான். சோ நீங்க அந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வைங்க. இது ஜஸ்ட் ரிக்வெஸ்ட். கவலைப்படாத, ஜனநாயகன் ட்ரெய்லர் வருது. அப்போ வந்து எப்படியோ அவனுக்கு சீட்டை உடைப்பானுங்க, புதுசு மாத்திக்கலாம். நீங்களே எடுத்து கொடுக்குற மாதிரி இது. அவங்க ஃபேன்ஸ் நான் தப்பு சொல்ல, விஜய் சார் ஃபேன்ஸ் தப்பு சொல்ல. அவங்க சீட்டை உடைக்கிறாங்கன்னா சீட் ஸ்மெல் அடி சரியில்லைங்க. வந்து உட்காந்து பார்க்க முடியல. அவன் டென்ஷன் ஆவானா இல்லையா? அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 300 ரூபாய் கொடுத்து பார்க்க மாட்டான். 2000 3000 4000 கொடுத்து பாக்குறான். சீட்டு சரியில்லை, ஸ்மெல் அடிக்குது. அவன் என்ன பண்ணுவான்? அவன் பண்றதுலயும் ஒரு வகையில நியாயம் தான் இருக்கு. கரெக்டா இது மட்டும் இங்க பாருங்க, நாங்க என்கரேஜ் பண்ணல, மோட்டிவேட் பண்ணல. தியேட்டர் நிர்வாகமே சீட்டை கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரே ஒரு தலைமகனை கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே, உன் தலைவன் தெய்வம்டா. தலையும் வரும். அடுத்த படத்துல வருவாரு. தீவிரமான சிம்பு ஃபேனுங்க. அது எப்படின்னா, இந்த அப்போ இந்த தம்பர் மாதிரி அந்த டிக்கு போட்டு சுத்திட்டு இருந்தாரு, பிளேடு போட்டு அந்த ரப்பர் எல்லாம் கட்டுவார் பத்தியா, அந்த மாதிரி கீ செயின் குத்துல தலையில கட்டுறது. தப்பா சொல்லாத, தப்பா பேசாத. அந்த மாதிரி ஒரு வெறிய நேத்து நைட்டு தூங்கல, காலையில 9 மணி எப்ப ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு எங்களை 10 நிமிஷம் லேட்டா தான் கூட்டிட்டு வந்தோம். நான் ஒன்னே ஒண்ணு நைட்டு ஃபுல்லா கண் வச்சு பையன் காலைல தூங்கிட்டு இருக்காப்ல. நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். காதல் எழுவதில இருந்து இப்போ வரைக்கும் அந்த படம் பார்த்திருக்கேன். சிம்பு வந்து எந்த படம் வச்சாலும் சிம்புக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவேன். ஆனா தயவு செய்து சொல்றேன், முதல் தடவையா சொல்றேன், இந்த படம் நல்லாவே இல்லை. சிம்பு ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சிக்காதீங்க. நானும் பயங்கரமான சிம்பு ஃபேனு. இந்த மாதிரி தலைவன் இந்த மாதிரி செகண்ட் ரோல் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா தலைவர் சூப்பர் ஸ்டாருங்க அவரு தான். அப்புறம் அவரை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ரோல்ல போட்டு தேவையில்லாத, சத்தியமா சொல்றேன், சிம்பு இந்த படத்துக்கு நடிச்சிருக்கே மாட்டான். என்ன ஸ்கிரீன் பிளேஸ் எங்க கொடுத்தா? அதெல்லாம் ஒண்ணு அந்த அளவுக்கு ஒரு மாசான சீனே தரல இந்த படத்துல, எதுவுமே கிடையாது.
இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல அதுல ஆக்சுவலா கதையே இல்லங்க. கதையே இல்ல. ஹீரோ கமல் இல்ல கமல் தான் படம் ஃபுல்லா வராரு. கதைன்னு ஒண்ணு இருந்தா தானங்க அங்க யார் இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்ல முடியும். கதையே இல்ல. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லிடுறேங்க. படம் சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், அதை எடுத்த விதங்களா இருக்கட்டும், கமல் சாரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், சிம்பு சாரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், த்ரிஷா மேம் ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாருமே டாப்பா பண்ணிருக்காங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் கதைன்னு ஒண்ணு இருக்கானா கதைன்னு ஒண்ணு இல்ல. ஏன்னா இல்லங்க நம்ம ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணி பாக்குற கதைகள் இதுல ஒண்ணுமே இல்ல. கமல் சாரும் சிம்பு சாரும் பாத்தீங்கன்னா அப்பா பையன் மாதிரி பழகுறாங்க. லாஸ்ட்ல இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. சரி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், லாஸ்ட்ல இவங்க ரீயூனைட் பண்ணி மெயினான வில்லனை எதனா சாவடிப்பாங்கன்னு பார்த்தா மெயினான வில்லனே ஆடியன்ஸ் மாதிரி தான் இருக்காரு. அவரே வந்து எப்பன்னா நம்ம போர் அடிக்கும் போது சும்மா வந்துட்டு போற மாதிரி போறாரு. மெயினான வில்லனே இல்லையே. அப்பா பையனே மெயினான வில்லன், அவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னு போது எதுக்கு எப்படிங்க உட்காந்து பார்க்க முடியும்? எங்க அண்ணன் கூல் சுரேஷ் எங்க ஃபர்ஸ்ட் படத்துல எங்க சிம்பு படம்னா சரி, சந்தானம் படம்னா சரி, எங்க அண்ணன் கூல் சுரேஷ் 100% வந்து ப்ரோமோட் பண்ணி. ஆனா எங்க அண்ணன் கூல் சுரேஷ பாருங்க, நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க எதுக்கும். அவர் வந்து நீ ப்ரோமோட் இல்லன்னா இந்நேரத்துக்கு வந்து அங்க பிரதேசம் செஞ்சிருப்பாரு, இல்லன்னா சாப்பாடு வந்து தரையில போட்டு சாப்பிட்டுருப்பாரு, எதனா ஒண்ணு பண்ணிருப்பாரு. காலையில வந்து ஆனா அந்த மனுஷனை நீங்க யூஸ் பண்ணது இல்ல. இந்த சினிமா துறை ஏன் எங்க அண்ணன் கூல் சுரேஷ தவிர்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் எல்லா படத்துக்கும் ஒரு டைட்டில் வச்சிருவாங்க. சிம்பு படத்துக்கு வெந்து தனிந்தது காடுக்கு கூட ஒரு டைட்டில் வச்சிருந்தாரு. இப்ப இதுல என்னன்னா அப்பா பையன் கோட்டு ரிவெஞ்ச் கதை மாதிரிதான். பட் என்னன்னா இதுல கோட்டே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது அதோட கொஞ்சம் கேவலமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்லா எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல என்னன்னா நேபாளுக்கு போயிட்டு வர்றாரு. ஒரு சீன் சொல்றேன். ஒருத்தரை சாவடிக்கணுங்க, கமல் சாரை சாவடிக்க போறாங்க. அவரே வயசானவர் தான். நீங்களே சொன்னா அவரே குதிச்சிடுற நிலைமையில தான் இருக்காரு. அவரை ஒண்ணு சாவடிக்கிறீங்கன்னா அவர் மொட்டை மாடியில இருந்தே தள்ளி விட்டுருக்கலாம், செத்துருப்பாரு. இல்ல அவர் கேட்டு இருக்கணும், மணிரத்னம் சார் கிட்ட கேட்கணும். ஏன்பா டிரெக்டர், என்ன சாவடிக்கிறதுக்காக 7 பேர் பிளைட் டிக்கெட் போட்டு நேபாளுக்கு கூட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு பனி பிரதேசத்துக்கு கூட்டு போயிட்டு ஆமா அந்த மாதிரி தள்ளி விடுறாங்க. எல்லாரும் 6 பேர் துப்பாக்கி வச்சுட்டு இருக்காங்க. சுட வேண்டித்தானே நெத்திலேயே, யாரும் சுடல, வயிற்றுல சுடுறாங்க, அவரை தள்ளி விடுறாங்க. அங்க இருந்து விவேகம் படத்துக்குள்ள போகுது. விவேகம் படத்தை எப்படி அஜித் சார் இருந்தாரோ அதுக்குள்ள டிராவல் பண்றாங்க. அந்த பாட்டு ஒண்டி போடல, சர்வைவா பாட்டு ஒண்ணு வருமே, அந்த பாட்டு ஒண்டி போடல. மற்றபடி விவேகத்துக்குள்ள போயிட்டாங்க. விவேகத்துக்கு அப்புறமா வந்தா சிம்பு சார் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க ஒண்டி நான் அஜித் சார் படத்தை வச்சு எடுக்கிறீங்க, எனக்கும் ஒரு சீன் வேணும்னு அடம்பிச்சிருக்காரு. உடனே அவருக்கு விடாமுயற்சி சீன், அந்த கார்லாம் ஓபன் பண்ணுவாரு பாத்தீங்களா, அதே கேமரா ஆங்கிள் தான். இப்படி வச்சுட்டு படத்தை பாருங்கன்னா நாங்க சிம்பு ஃபேன் இருந்தாலும் சொல்றான் பாரு, இதுதான் வந்து நாங்க உண்மையை மட்டும் தான் பேசுறோம். படம் உண்மையிலே நல்லா இல்ல. என்ன பண்ணதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்ப எங்க போய் அழுகுறதுன்னு தெரியல. உங்க முன்னாடிதான் அழுது. மனதைரியத்தை நான் பாராட்டுறேன்டா. எல்லாம் டேமேஜ் தான் பண்ணீங்க, ஒரே அளவா டேமேஜ் பண்ணிட்டு போகன்ட்டு. இவரு இப்போ கமல் சாரை நம்ம ஏன் பாராட்டுறோம்னா, இப்போ கர்நாடகால பாரு படம் வரல, அவரு எவ்வளவு கெத்தான ஆளுன்றத காட்டுது. அவர் ப்ரொடியூசர் வேற. என் படமே நஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஆமா நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு கெத்தா நிக்கிறாரு. உயர் நீதிமன்றமே சொல்லியும் நான் சொல்ல மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன். அந்த மன தைரியத்துக்காச்சு வந்து படம் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் தான் நான் வந்தேன். ஆனா வந்து நீங்க கேக்குற கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது நான் எப்படிப்பா உண்மையை மறைக்க முடியல. ஆனா பெங்களூருக்கு வந்து ஒரு நல்லது பண்ணிருக்காரு. பெரிய தவறு பண்ற படம் சூப்பரா இருக்குங்க. ஒன் டைம் ஆச்சு, நல்லா இருக்கு. பெங்களூர் மக்களே நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க இந்த படத்தை. ஆமா படம் சூப்பரா இருக்கு. அது என்ன ஒரு சின்ன எங்க படம்னா லேக் இருக்க தானே செய்யும். படமே ஸ்லோவா போகுதுன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும், நம்மள படத்தை தள்ள முடியும். நல்லா இருக்குங்க படம். ஓகே.